பரிசுத்த ஓய்வு நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிற நம் யாவரும் சிறிது நேரம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இயேசு ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோதரம் 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 கண்மலையாகி எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, ராஜா உமக்கு நன்றி டாடி, கர்த்தாவே உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ராஜா. எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஏக சிந்தையோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. இந்த துதிகளின் மத்தியில் தேவன் பிரியப்படுகிறவராய் இருக்கிறாரு. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரு 5 நிமிடம் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனை நோக்கி பார்க்கலாமா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. தேவரீ ராஜாவும் ராஜாதி ராஜாவும் ராஜரீகம் செய்கிறவருமாய் இருக்கிறவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேய்ச்சலின் ஆண்டவரே, எங்கள் மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் யாவரும் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேய்த்து கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே ஜெயம் கொள்ள கிருபை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜெய கீதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேலின் ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. பெரிய நாமம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஏமே இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஆளுகை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மேலான நாமங்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உயர்ந்த நாமங்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் ஜெயம் உண்டு என்று எழுதியிருக்கிறபடியே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ரத்தத்தினால் ஜெயத்தை உண்டு பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ரத்தம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே வல்லமை உள்ள ரத்தத்தை சிந்தினீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. அப்பா கேருமீன்களும் சேராமீன்களும் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஆளுகை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உலாவி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இஸ்ரவேலின் மேல் பிரியப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேலுக்காக களம் இறங்க செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜெயம் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேலுக்காக வழக்காடுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் நீதியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பலனானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மகா பெரிய கிருபையினால் எங்களுக்கு இறங்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயங்கள் கிழித்து கொண்டு உம்மை ஆராதிக்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வஸ்திரங்களை அல்ல, எங்கள் வஸ்திரங்களை அல்ல ஆண்டவரே. அப்பா எங்கள் இருதயங்களில் இருந்து ஆண்டவரே
அப்பா எங்கள் இருதய சிந்தையில் இருந்து உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா எங்கள் இருதயத்தின் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வெளியரங்கமாய் ஆண்டவரை கொண்டு வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை செய்கிறவரே, மன துருக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மன துருகுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து உள்ள பகுதிகள் யாவையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. நீர் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தி செல்ல போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லி முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்து எத்தனையோ நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிற தெய்வத்திற்கு நம்ம நன்றி செலுத்தி நம்ம பாடுவோம் அந்த பாடலை. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.
ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் இணைந்து பாடும். அல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பி நல்ல கரங்கள் ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே, புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே நான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே நான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆண்டவரே 100க்கு 100 உம்மையே நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற ஒரு தெய்வமாக இருக்கிற ஆண்டவரே. அப்பா, மனிதர்களுக்கு முன்பதாக தலை குனிந்து போகாமல் எங்கள் தலைகளை உயர்த்துகிற ஒரு தெய்வம் உண்டுப்பா. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி
அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தெய்வம் ஆண்டவர். நல்ல கரங்கள் தட்டி விசுவாசத்தோடு ஆண்டவர் உண்மைதான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்கள் பலத்தையோ எல்லாவற்றையும் அல்ல ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு செய்யுங்கப்பா உண்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க ஆண்டவரே. அப்பா, இரட்டிப்பான நன்மைகளுடைய வாழ்க்கையில் தருகிற ஒரு தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் குறைவுகளை நிறைவாக்குற ஒரு தெய்வமாக இருக்கிறீர். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு குருமங்கள் என்று சொன்னது போல, இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே. ஆமென். உம்மைத்தான். நல்ல கரங்கள் தட்டி ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது ஆண்டவரே. எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தும்படி கரங்களினால் ஆகும் ஆண்டவரே. ஆமென். எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். எங்கள் தெய்வத்தை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். உம்மை நம்பினவர் எங்கள் பிதாக்களை நீர் கைவிடாத தெய்வம் அல்லவா. உம்மை நம்பி வருகும் பொழுது எங்களை கைவிடாத ஒரு நேசர் உண்டு, எங்களை மறக்காத ஒரு தெய்வம் உண்டுப்பா. ஆமென். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வரும் பொழுது, ஆண்டவரை விசுவாசத்தோடு கடவுளை தேடும் பொழுது, நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கடவுள் அவர் நிறைவாக்குகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, எண்ணி முடியாத ஒரு அதிசயத்தை நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறீர். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். சொல்லுங்க அப்பா, இன்றைக்கே தாங்கப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை அவர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க அப்பா, எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே முடியும். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு அவர் அமர செய்கிறவர், உட்கார வைக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்த இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் கை தட்டலாமா? எல்லாரும் கை தட்டலாமா? ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், தலைமுறையா
வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் வாழ்க்கை முழுவதும் ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், தலைமுறையாய் ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். வாக்கு தந்தது கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் கை தட்டுங்கள் எல்லாரும். கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. ஆமே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை. உம்முடைய தயவு எங்களுக்கு தேவை. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கிருபையை தேவன் இந்த காலை வேளையில் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்யும் கிருபை, சோர்ந்து போன நேரம் ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. கலங்கி நின்ற வேளை, தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது, நான் திகைத்து நின்ற போது கிருபை. எல்லாரும் சொல்லு கிருபையே. எல்லாரும் பாடுங்க. கிருபையே தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. தேவையுள்ள நேரம், தனித்து நின்ற போது தேவையுள்ள நேரம், தனித்து நின்ற போது நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. நான் தனித்து நின்ற போது பாடுங்க. கிருபையே 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 தேவ கிருபையே. பாடுங்க. கிருபை கிருபை. ஆமென். கிருபையே
பதறி போன வேலை அங்கலாய்த்த போது பயந்து நின்ற நேரம் அங்கலாய்த்த போது நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை நான் அங்கலாய்த்த போது கிருபையே. எல்லாரும் கைகளை உயர்த்தி கிருபையே தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேலை அணைத்து கொண்ட கிருபை மனமுடைந்த நேரம் கதறி அழுத போது நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு சோர்ந்து போன நேரம் சொல்லுங்க கிருபையே கிருபையே தேவ கிருபையே பாடுங்க கிருபையே ஆமென் தேவ கிருபையே ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் தோல்வியான நேரம் மனமுடைந்த வேளையில் பதறி போன சூழ்நிலையில் உங்கள் கிருபை எங்களை தாங்கினது ஆண்டவரே, எங்களை நடத்தினது அப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. உங்களுடைய இரக்கம் இல்லாமல் எங்களால் இந்த பூமியில் ஜீவனம் பண்ண முடியாது. உங்களுடைய கிருபைக்காய் இரக்கத்திற்காய் உங்களுடைய தயவிற்காய் உங்களுடைய மகிமைக்காக ஆண்டவரே இந்த வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, இரக்கம் உள்ளவரே தயை உள்ளவரே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், திருப்தியாவே உம் சமூகத்திலாக மகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், பற்றி கொள்ளுவேன், சமூகத்திலாக மகிழ்வே. எல்லா கையை உயர்த்தி ஏசையா ஏசையா என் நீதி நீதானையா. ஏசையா ஏசையா
வாசிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம். நீதானையா பாடுங்க பாடுங்க. ஏதோ வாசிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம். மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது கர்த்தர் எனக்கு நீ தந்தது. கர்த்தர் எனக்கு நீ தந்தது. சுதந்திரம் இது கர்த்தர் எனக்கு நீ தந்தது. சொல்லுங்க. நித்தம் பெரும் கிருபை கொண்டது. ஆமென். கர்த்தர் எனக்கு நீ தந்தது. பாடுங்க. ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா எல்லாரும் பாடுங்க. ஆமென். என் நீதி நீதானையா. நீதானையா எங்கள் நீதி தெய்வம். பாடுங்க. ஏதோ வாசிக்கேனோ glory எங்கள் நீதி தெய்வம். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குவீர். என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். பலன் தாரும் ஆவியானவரே. glory என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. படுத்துகிறீர். எல்லாரும் கையை உயர்த்தி பாடுங்க. எல்லாரும் பாடுங்க. நீதி செய்கிற ஆண்டவர் சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வார். ஆமென். இதுவரை நியாயம் கிடைக்காமல் உன்னுடைய வாழ்வு கெட்டு போயிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வேன். ஏதோ வாசிக்கேனோ பாடுங்க. எங்கள் நீதி தெய்வம். glory ஏகோ வாசிக்கேனோ பாடுங்க. எங்கள் நீதி தெய்வம். நண்பகை மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ. மட்டும் அதிகமாய் glory
எல்லாரும் கையை உயர்த்துவோமா? எல்லாரும் everyone lift up your holy hand. குட்டி பசங்க எல்லாம் பாடுங்க. யெகோவா சிக்கேனோ பாடுங்க, எங்கள் நீதி தெய்வம். சொல்லுங்க, ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. ஆமென். Glory. என் நீதி நீதானையா. நீதானையா எங்கள் நீதி தெய்வம். யெகோவா சிக்கேனோ நீதானையா தெய்வம். அப்படியே விசுவாசிகள்லாம் 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசையா பாடுங்க. நீங்க எல்லாரும் என் நீதி பாடுங்க. ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ எங்கள் நீதி தெய்வம். பாடுங்களே, யெகோவா சிக்கேனோ எங்கள் நீதி தெய்வம். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி சொல்லுங்களேன். ஏசையா அப்பா இயேசுவே, என் நீதி நீ. யெகோவா சிக்கேனோ எங்கள் நீதி தெய்வம். யெகோவா சிக்கேனோ எங்கள் நீதி தெய்வம். எங்கள் யெகோவா சிக்கேனோ, இதுவரை நியாயம் கிடைக்காமல், நீதி கிடைக்காமல் எங்களை மறுதலித்து புறக்கணித்து எங்களை புறம் தள்ளினவர்கள் மத்தியிலே எங்களுக்கு நியாயம் செய்யக்கூடிய நியாயாதிபதியாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் இந்த இடத்திலே வீற்றிருக்கிறீர் ஐயா. சீக்கிரத்தில் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வார். பிரதர், உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. சீக்கிரத்திலே நமக்கு நியாயங்களை செய்வார். நியாயங்களை செய்கிற ஆண்டவர் சீக்கிரத்தில் நியாயங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த உலகம் உங்களை விட்டு கொடுக்கும், மனுஷங்க உங்களை விட்டு கொடுக்கலாம். தேவன் உன்னை விட்டு நேரங்களில் மனிதர்கள் நம்மை விட்டு கொடுக்க காரணம் நாம் பலவீனமாயிடுறோம். நம்மிடத்திலே குறைவுகள் உண்டாகிவிடுகிறது. நமக்கு சில நேரத்தில் சில வறட்சிகள் உண்டாகிறதுனால இந்த மனிதர்கள் நம்மை விட்டு விடுவார்கள். ஆனால் தேவனோ நம்மை விடுவதில்லை. அவர் நம்மை கைவிடுவது இல்லை. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, அந்நாள் முதல் இந்நாள் முதற்கொண்டு நம்மை கைவிடாதவங்க லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது ஆண்டவர் தான். அல்லேலூயா. இதுவரை உன்னை கைவிடாதவர் இனியும் உன்னை கைவிட மாட்டார். மரண பரியந்த நம்மளை நடத்துவாரு. அவர் நம்பிதான் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர்,
நான் வழி மாறும் போது என்னால் முடியாத போது நான் வழி மாறும் போது என்னால் முடியாத போது என்னை விட்டு ஆமென். என்னை பாதுகாப்பவர் என்னை விட்டு கொடுக்காதவர் நான் பாவம் செய்த போது உம்மை நோகடித்த போது நான் பாவம் செய்த போது உம்மை நோகடித்த போது என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை விட்டு கொடுக்காதவர் நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எங்கள் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எங்கள் தலையை உயர்த்தினீர். என்னை நடத்துகின்றவர் பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். ஆமென். Glory. என்னை விட்டு கொடுக்காதவர் நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் வழி மாறும் போது என்னால் முடியாத போது நான் வழி மாறும் போது என்னால் முடியாத போது விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் நினைப்பதற்கு மேலாய் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் நினைப்பதற்கு மேலாய் விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் உங்களை விட்டு கொடுக்காத ஆண்டவர், கைவிடாத கடவுள். இந்த மாதம் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். தாய் தன் பாலகனை மறக்கலாம், அவர் உன்னை மறப்பதில்லை. உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், யோபு சொன்னது போல என் நீதியை நான் கெட்டியாக பிடித்து கொண்டேன், கெட்டியாக என் நீதியை பிடித்து கொண்டேன், நான் அதை விட்டுவிடேன். ஹல்லேலூயா.
செய்யுங்க. சோர்வுகள் எல்லாம் எடுத்து போடுங்க. பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க. இன்னைக்கு என்ன தேவை என்று தேவ சமூகத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ, கண்ணீரோட ஜெபத்தோட கர்த்தர் பேச மாட்டாரான்னு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தோடு கூட கர்த்தர் இடைப்படுவீராக. வியாதிகள் சுகமாகட்டும், வழிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் வெளியேறட்டும். பாவ சாப ரோக நோய்களிலிருந்து உம்முடைய ஜனங்களுக்கு சர்வாங்க சுகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. சர்வாங்க சுகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தலைமுறை சாபங்கள் அகன்று போகட்டும். ஆண்டவருடைய கரத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர். எங்கள் ஊழியங்கள், உபவாச ஜெபங்கள் எல்லாவற்றிற்காக, பாதுகாப்பிற்காக, வழிநடத்துதலுக்காக, ஆகாரத்திற்காக, பிரயாணத்திற்காக, ஒவ்வொரு நன்மைகளுக்காக எல்லார் கைகளை தட்டி நன்றி 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 நன்றி, நல்ல நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா. ஆண்டவரே, பரிந்து பேசுகிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக, சபைக்குள் இல்லாத ஜனங்களுக்காக, சபைக்கு தொடர்ந்தேர்ச்சியாய் வர முடியாத மக்களுக்காக, ஆண்டவரே வந்தாலும் ஒரு அர்ப்பணிப்பில்லாமல் வாழ பிசாசு அவர்களை தடை செய்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, உலகத்தின் ஆசாபாசங்களிலே நிறைந்து தேவனை வைராக்கியமாய் பின்பற்ற முடியாத மக்களுக்காக, ஆண்டவர் ஞாயிறு ஆராதனை அசட்டை பண்ணுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம். அப்பா, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே நிரப்பப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக, மனம் திரும்புவார்களாக, தேவனுக்குள்ளாய் தங்களை அர்ப்பணிக்க அவர்கள் ஒவ்வொருவருக்காக, எங்கள் குடும்பத்திலே சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ரட்சிப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக எங்களுடைய தப்பிதங்களை நீர் மன்னிப்பீராக. எங்கள் தப்பிதங்களை, மற்றவருடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்கும் பொழுது எங்கள் தப்பிதங்களை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, நீங்கள் குறைவுகள் எல்லாம் மன்னியும். இந்த வாரத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியம் செய்திருப்பேனா, பேசியிருப்பேனா, பார்த்திருப்பேனா, என் கைகள் கரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே அந்த பாவ கரைகளை நீக்கி போடுவீராக. ஆண்டவர் எங்களை பரிசுத்தமாக்கும். ஆண்டவர் யெகோவா மெக்காதீஸ் ஒவ்வொருவரையும் சுகமாக்குங்க. ஆண்டவரே, 40 நாள் ஜெபங்களில் எல்லாரும் தொடர்ந்து கலந்து கொள்வார்களாக. புனிதவதிக்காக, ஜெரேமியாவுக்காக, ஜோயலுக்காக, டேனியல் ஐயாவுக்காக ஜெபிக்கலாம். ஆமேன். அவருடைய ஒரு கை ஒரு கால் செயலிலிருந்து நடக்க முடியாமல் அவர் படுக்கையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது, ஆனாலும் நல்ல பரிபூர்ணமாக எழும்பி நடக்க தேவன் மகனுக்கு கிருபை கொடுக்கட்டும். தமிழ் செல்விக்காக ஜெபிக்கிறோம், அந்த ஐசியூவார்லேருந்து வெளியே வரட்டும். ஜெயக்குமாரிஸ்டுக்காக ஜெபிக்கிறோம், அந்த மூட்டு வழிகளில் இருந்து நம்முடைய மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தரப்போகிறதற்காக எல்லார் கைகளை தட்டி நன்றி 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 செலுத்துகிறோம். அந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சு நான் பாடுறேன், அதை நினைச்சு
மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ப்ளீஸ் டர்ன் டு யுவர் பைபிள், மேத்யூ சாப்டர் 6 verse 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ராஜ்யத்தை தேடுறோம், அதுக்கு குறைவே இல்லை. ஆராதனைக்கு வர்றோம், போகிறோம், ஊழியம் செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கோயிலுக்கு வந்தது என்ன ராஜ்யத்தை தேடுறதுக்கு தான்? எப்படியாவது தேடிடுறோம், டிவியிலையாவது பார்த்து தேடிடுறோம். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் தேடக்கூடாது. சில நேரத்தில் பாருங்கள், தேவ ராஜ்யத்தை தேடனா கூட கொடுப்பார். என்ன பண்ணுவார்? நீங்கள் சொல்லலாம் கூட கூட கிடைக்கல பாஸ்டர் அப்படின்னு. கூட கிடைக்குன்னு பார்த்தா இப்போ கூட கூட நமக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. ஏன்னா தேவ ராஜ்யத்தை மட்டுமல்ல, அதோட ஒன்று சேர்த்து சொல்கிறார். என்னது? என்னத்தையும் சேர்த்து தேடணுமா? என்ன தேடணுமா? நீதி. என்ன தேடணுமா? நம்ம ராஜ்யத்தை மட்டும் தேடிட்டு இருக்கிறோம். 2000 வருஷமாக ராஜ்யத்தை தேடியாச்சு, என்னத்தை விட்டாச்சு? நீதியை விட்டுட்டோம். பாஸ்டர் எனக்கு கூட கிடைக்கலையே, எனக்கு உள்ளதும் போச்சே, போகும். ஏன்னா தேவ ராஜ்யத்தை மட்டும் இல்லை, அதனோடு கூட என்னத்தை தேடணுமா? நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையில் நீதி எங்கேயுமே இல்லை. நீதி கேட்டு எங்கேயாவது போனீங்கன்னா அங்கே நீதி கிடைக்குதா? நமக்கு இருக்கீங்களா? நீதி கிடைக்குதா? போறீங்களா? கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில் ராஜ்யத்தை தேடுகிறோம் அநேகர், ஆனால் அதனோடு ஒன்றை தேட மறந்து விட்டோம். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும். சொல்லுங்க, எப்படி கொடுக்கப்படுமா? கூட. added unto you. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, நம்ம ராஜ்யத்துக்கு நிறைய காரியங்களை செய்கிறோம், ராஜ்யத்துக்குரிய எல்லாவற்றையும் நம்ம செஞ்சுட்டு வர்றோம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நம்ம செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த ராஜ்யத்தில் கர்த்தர் மகிமைப்படணும்னா அந்த ராஜ்யத்தில் நீதியும் இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாமா? மத்தேயு 23:23 படிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். ஏசே சொல்றாரு, நம்ம என்னத்தை விட்டுட்டோமா? நீதி. நீதியை விட்டுட்டோம். அல்லேலூயா. நீதி செய்யலையே, நம்ம மற்றதை செய்கிறோம், ராஜ்யத்தை தேடுறோம், தேவ ராஜ்யத்துக்கு என்னென்ன செய்கிறோமோ செய்கிறோம், ஆனால் நீதி நம்மளால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்ம நினைக்கிறது ஒன்று, நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிறது ஒன்று. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்னா, தேவனுடைய ராஜ்யத்தோட மாத்திரம் அவருடைய நீதியையும், ஆமென். அது என்ன நீதி? வாசிங்க, தொடர்ந்து படிங்க. நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அவைகளை என்ன பண்ணணும்? விடாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நம்ம தேவனுடைய நீதியை தேடுறது கிடையாது, நீதியை செய்கிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் கவனிங்க, நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாரும் பல மத பின்னணியிலிருந்து வந்திருப்போம் இல்லையா? வந்திருப்போம். இப்போ நம்ம நிறைய நேரங்களில் நம்ம மற்ற தேவர்களை வணங்குவதற்கும் ஆண்டவர் வணங்குவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. உண்மைதானே? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? சொல்லுங்க, எல்லாம் இருக்கீங்களா? அல்லேலூயா. அப்போது மற்ற தெய்வத்தை வணங்குவதை விட நீங்கள் ஆண்டவர் வணங்கும் போது, இங்கே வந்து அமர்ந்து உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இந்த தேவன் என்ன பண்ணுவார்னா அந்த நீதியாய் செயல்படுவார் நம்மக்கிட்ட. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? மற்ற இடங்களில் போயிட்டு ஓடியாந்துடலாம், ஆனால் இங்கே உட்காரும் பொழுதே முதல்ல அவர் என்ன பேசுவார்னா, நீ நீதியா இருக்கிறாயா என்று முதல் கேள்வி நம்மகிட்ட கேட்பார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனுஷன் எப்படி கடவுளை தேடி வர்றான்னா, வாயினால தேடி வருகிறான், உதடுகளினால் தேடி வருகிறான், ஆனால் இருதயம் இங்கே இல்லை. நிறைய பேருக்கு எப்பவும் இல்லை.
அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னென்னா எப்போ 12:30 மணிக்கு போகலாம், இல்லை அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்த ப்ரோக்ராம் என்ன, அடுத்த ஃபங்க்ஷன் என்ன, இதை தான் நம்ம சிந்திக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, வாயும் உதடும் மாத்திரமே தேவனை கனம் பண்ணுகிறது, ஆனால் இருதயமோ தேவனிடத்தில் என்ன பண்ணல இல்லை. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அல்லேலூயா. உங்கள் பொக்கிஷம் எங்க? 1 கோடி ரூபாயை வீட்டில் வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க முடியுமா உங்களால்? உட்காந்துருப்பீங்களா? 1 கோடி லாக்கரில் வச்சுட்டு இங்கே வந்து உட்கார முடியுமா? 1 கோடி இல்லாமே நம்ம சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. 1 கோடி இருந்தால் பாஸ்டர் நீங்கள் யாருன்னு கேட்பீங்க எனக்கு ஃபோன் பண்ணி. ஓ நீங்கள் அந்த பாஸ்டரா, என் அப்பாயின்மெண்ட் கிடைக்காதுன்னு சொல்லிடுவீங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்போ பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே. இப்போ சிலருக்கு பொக்கிஷம்லாம் யாருன்னா உங்கள் பிள்ளைங்க. யார்? இப்போ அங்கே தான் இருக்குது. இருதயம்லாம் எங்கே இருக்குது பாரு. சிலர் சர்ச் பண்ணிட்டுருக்காங்க, எங்கே பொக்கிஷம் போகுது, பொக்கிஷம் எங்கே போகுது. அல்லேலூயா. ஆமென். அது எல்லாருக்கும் அந்த பொக்கிஷத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தப்பு கிடையாது. பொக்கிஷத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆனால் இதையும் கொஞ்சம் கவனிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு பொக்கிஷத்தையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கேயும் போகாது, பத்திரமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், எல்லா பொக்கிஷத்தை விட்டுட்டு வா 7வது நாள் ஓய்வு நாளில் பொக்கிஷமெல்லாம் பத்திரமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இங்கே உட்காந்துட்டு என் வீடு என்னாச்சோ, வச்ச குழம்பு, நேற்று வச்ச குழம்பு போகிறக்குள்ளே நல்லா இருக்குமா இல்லையா, இல்லை என்னாச்சா, அது என்னாச்சா, பால்காரன் பால் பாயிட்டு போட்டான் கெட்டு போயிருக்குமா, இல்லை கெடலையா, இதையே யோசிக்காதீங்க. அல்லேலூயா. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். இதுதான் பொக்கிஷமான இடம். அல்லேலூயா. அப்போ கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாயும் உதடுகளும் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயம் தேவனிடத்திலே சேர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கீங்க. ஆனால் தேவனுடைய உபதேசம் என்கிற நீதி நியாயங்களை நம்ம கேட்பதற்கு நம்முடைய மனசு இங்கே இல்லை. நிறைய பேர் ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டு, பாடி இங்கே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. உடம்பு என்ன பண்ணுது? இங்கே இருக்குது. ஒரு புடவை கட்டிட்டு வந்திருக்கு, ஒரு பேண்ட் சட்டை போட்டு வந்திருக்குது, தலை வாரிட்டு வந்திருக்குது, பேனா பேக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஆனால் மூளை மட்டும் இங்கே இல்லை. அல்லேலூயா. கடைக்கு யார் வந்திருப்பா? இந்த கஸ்டமர் வந்திருப்பாரா, போயிருப்பாரா? அல்லேலூயா. சிலர் வீட்டை நினச்சிட்டு இருக்கிறீங்க, சிலர் கல்யாணத்தை நினச்சிட்டு இருக்கிறீங்க, சிலர் என்ன நினச்சிருக்கீங்கன்னு எனக்கே தெரியல. சிலர் ஒன்று விளங்காமல் உட்காந்துருக்குறோம், ஒன்றும் புரியாமல், இது பூலோகமா இல்லை இந்திரலோகமான்னு தெரியாமல். அல்லேலூயா. கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது நீங்கள் ப்ரெசன்ட் ஆயிட்டீங்க. நீதிங்கிறது உங்கள் சிந்தை இங்கே ப்ரெசன்ட் ஆகணும். அப்போ தான் உபதேசத்தை கேட்க முடியும், அப்போ தான் நீதி நியாயமாக வாழ முடியும், அப்போ தான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ராஜ்யத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நீதிக்கு யாருமே இல்லையே. ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யத்தை கட்டுறேன், ராஜ்யத்தை கட்டுங்க. நீதியோட ராஜ்யத்தை கட்டணும், நீதியோட ராஜ்யத்தை கட்டணும். அல்லேலூயா. இங்கே அமர்ந்திருக்கிற விசுவாச மக்கள் எல்லாரும் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், உதடு வாயெல்லாம் சொத்திரம் சொத்திரம் சொத்திரம். மனசெல்லாம் எங்கே இருக்குது? எங்கே இருக்கு? மனசெல்லாம் எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கீங்களா? எல்லாரும் கவனிங்க. அடுத்தது மார்க் 7:6. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். உதடு இங்க இருக்குது, நாக்கு சோத்திரம் சொல்லுது, ஆனால் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த நீதியை கேட்பதற்கு நோவா 100 வருஷம் நீதியை பிரசங்கித்தான். ஆனா எந்த காதுமே திறக்கலங்க, எந்த காதுமே திறக்கலங்க. 100 வருஷம் நீதியை பிரசங்கித்தான் நோவா, ஆனா எந்த காதுமே திறக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடி இங்கே வந்திருக்கீங்க. அவருடைய நீதியை தேடணும்னா உங்கள் சிந்தையும் உங்கள் இருதயமும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய நீதியை நம்மளால் தேட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 1:13. இனி உன் வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் இனி நான் சகிக்க மாட்டேன். கவனிங்க எல்லாரும், இதுதான் தேவராஜ்யம். எல்லாரும் என்ன பாருங்க, பிரதர் சிஸ்டர்லாம் பாருங்க, காணிக்கை கொண்டு வர்றோம் வாரந்தோறும், அப்படித்தானே? அல்லேலூயா. கவனிங்க, காணிக்கை கொண்டு வரோம். தூபம் இப்போ தூபம் காட்டுறதில்ல, சிலர் வீட்டில் காட்டுறீங்களா என்னன்னு தெரியல. அல்லேலூயா. பெல் அடிச்சு டிங் 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 டிங். அல்லேலூயா. செஞ்சிங்கன்னா தொலைச்சி போடுவார் ஆண்டவர் உங்களை, சொல்லிட்டேன். அல்லேலூயா. சில சிரிக்கிறத பார்த்தா ஐயா நான் வீட்டில் செய்கிறதில்ல அப்படின்னுங்கிறீங்களா?
தூபங்காட்டுதல், எனக்கு அருவருப்பு, மாத பிறப்பு, ஓய்வு நாள், சபை கூட்டம், இதெல்லாம் நம்ம செய்கிறோம். இதெல்லாம் என்ன ராஜ்யம்? இதெல்லாம் தேவராஜ்யம். இதெல்லாம் என்னது சொல்லுங்க? இதெல்லாம் என்ன ராஜ்யம் சொல்லுங்க? தேவராஜ்யம். காணிக்க கொண்டு வர்றது, மாத பிறப்பு, ஓய்வு நாள், சபை கூட்டம், இதெல்லாம் என்ன ராஜ்யம்? தேவ ராஜ்யத்தை மட்டும் தேடக்கூடாது, நீதி. எல்லாம் சொல்லுங்க நீதி. இதை எப்படி அனுசரிச்சிட்டாங்களாம் ஜனங்க? வாசிங்க. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுறது என அருவருப்பாய் இருக்கிறது, நீங்கள் அக்கிரமத்தோட. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நம்ம செய்யறதெல்லாம் எப்படி செஞ்சுட்டு இருக்கிறோமா? ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம், ஆனா நீதி இல்லை. அது என்னவா இருக்கான்? அக்கிரமத்தோட ஆசரிக்கிறோம். எப்படி ஆசரிக்கிறோமா? அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி என்ன பண்ண மாட்டேன்? சகிக்க மாட்டேயா? தேவ ராஜ்யத்தை தேடிட்ட. நீ வந்து காணிக்க கொண்டு வந்திருக்க, ஆராதனைக்கு வந்திருக்கிற, மாத பிறப்பு கொண்டாடுற, ஓய்வு நாள் அனுசரிக்கிற, சபை கூட்டம் வந்துருச்சு, எல்லாம் நல்லதான். ஆனால் இதையெல்லாம் நீ எப்படி கடைபிடிக்கிறேன்னா நீதியோட கடைபிடிக்கணும். இதை நீதியோட கடைபிடிக்கும் போது கர்த்தர் நீ நினைத்திராத எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு கூட கொடுப்பாரு. ஆனால் இதை நம்ம நீதியோட கடைபிடிக்காம நம்ம என்ன சிந்தையோட கூட ஓய்வு நாளுக்கு வருகிறோம், என்ன சிந்தையோடு கூட மாத பிறப்பு கொண்டாடுகிறோம், என்ன சிந்தையோடு கூட காணிக்க கொண்டு வருகிறோம்னா வசனம் சொல்லுகிறது அக்கிரம சிந்தை. என்ன சிந்தையா? தேவன் சொல்றார் பாருங்க, இனி அதை நான் என்ன பண்ண மாட்டேன்? சகிக்க மாட்டேன். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் நீதியோடு கூட கட்டப்பட வேண்டும், நீதியோடு கூட இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு திருப்தி, நான் சர்ச்சுக்கு ரெகுலராக வர்றேன் பாஸ்டர், ஆனால் எனக்கு ஒரு நன்மை இல்லை. நான் காணிக்க கொடுக்குறேன் பாஸ்டர், எனக்கு நன்மை இல்லை. நான் எந்த கூட்டத்தையும் தவற விடுறதில்லை பாஸ்டர், நன்மை இல்லை. எல்லா கூட்டத்துக்கும் நீங்கள் வந்தாலும் உங்கள் சிந்தையில் அக்கிரம சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. ராஜ்யமும் கட்டுறது அவசியம்தான், ஆனால் நீதியோடு ராஜ்யத்தை கட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அப்போ இந்த வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை படிங்க. இனி உன் வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் வெறுக்கிறார், ஆண்டவர் அருவருக்கிறார். நம்ம இன்னைக்கு எல்லாரும் கவனிங்க, நம்ம என்ன வேணால் செஞ்சிடலாம், என்ன பாவம் வேணால் செஞ்சிடலாம், என்ன அக்கிரம் வேணால் செஞ்சிடலாம். செஞ்சுட்டு இங்கே வந்து உட்காந்து சோத்துறங்கும் போது ஆண்டவர் ஹாப்பியாக மாட்டார். ஆண்டவருக்கு அது அருவருப்பாக இருக்கும், அருவருக்கிறாரு. நீங்கள் நினச்சிட்டீங்களா நான் சொல்கிற சோத்திரத்துலையும் நான் பண்ணுற ஜபத்துலையும் ஆண்டவர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார்னு? இல்லை. ஜபத்துக்கு முன்னாடி ஜபத்துக்கு பின்பதாக திரை மறைவிலே நம்முடைய வாழ்க்கையை தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு போலியான ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. என்ன சந்தோஷம் தெரியுமா? சர்ச்சுக்கு போனால் போதும், கூட்டத்துக்கு போனால் போதும், ஆலயத்துக்கு போனால் போதும், ஜெபம் பண்ணால் போதும், மாத பிறப்பு வந்தால் போதும், காணிக்க கொடுத்துட்டா போதும். இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் அவசியம்தான். மாயக்காரருக்கு சொல்கிறார் ஆண்டவர், இது அவசியம்தான். ஆனால் நீதியை செய்யாமல் இதை செஞ்சீங்கன்னா இதனால பலன் இல்லை. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, யோவேல் 2:13, யோவேல் 2:13, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்கள் இருதயங்களை கிழிச்சு உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வஸ்திரத்தை கிழிச்சா புது வஸ்திரம் போடலாம். ஆமீன் சொல்லுங்க. வஸ்திரத்தை கிழிஞ்சிருச்சுன்னா புது வஸ்திரம் போடலாம். இருதயம் கிழிஞ்சிருச்சுன்னா உங்க இருதயம் புதுசாகும். வஸ்திரங்களை கிழிக்கிறது முக்கியம் இல்லைங்க, உங்க இருதயம் புதிதாகிறதா முக்கியம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்னு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயங்கள் கிழிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயங்கள், வாசிங்க, தொடர்ந்து படிங்க. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் பாருங்க தேவ ஜனமே, இன்றைக்கு நிறைய நேரத்தில் உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதுங்க. உங்களுக்கு இருக்கிறதான நான் வந்துட்டேன், கோயிலுக்கு வந்துட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், பைபிளை படிச்சுட்டேன், இந்த கூட்டங்களை கலந்துக்கிட்டேன், இதெல்லாம் நல்லது தான். இதுக்கு பின்பதாக உங்கள் வாழ்க்கையில் நீதி இருக்குதா, உங்கள் வாழ்க்கையில் நியாயம் இருக்கா, உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கா, உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கா, அதையெல்லாம் தேவன் பார்க்குறாரு, அதையெல்லாம் கவனிக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உபாகமம் 4:29,
அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவர் என்ன பண்ணுவாயா? கண்டடைவாய். கவனிக்கிறீங்களா? நீங்க மட்டும் உங்க சரீரம் மட்டும் இங்க இல்லாம உங்க முழு இருதயமும் முழு ஆத்மாவும் முழு மனதும் இங்க இருக்கும் பொழுது ராஜ்யத்தை மாத்திரமல்ல நீதியும் தேடும் பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நாம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். அந்த ஏமாற்றத்தை தேவன் விரும்புகிறதில்லை. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கலாம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும், கவனிங்க, சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, சவுல் கிட்ட சொல்றாரு, சாமுவேல் நீ என்ன பண்ணணுமா? வாசிங்க 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய நம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளுங்க. சவுல் கிட்ட சொல்றார் சாமுவேல், கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளு. முதல்ல கீழ்ப்படி, வசனம் சொல்றதுக்கு கீழ்ப்படி, வார்த்தைகளின் சத்தத்தை கேளுப்பா. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைகளின் சத்தத்தை கேட்கணும். அதுக்கப்புறம் தான் சர்வாங்க தகனங்கள்லாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றதையே கேட்கல. ஆண்டவரே நான் உமக்கு காணிக்கை கொண்டு வந்திருக்கேன், அதை வாங்கிப்பாரா? வாங்கி மாட்டாரா? நீங்க வேணா பாக்ஸில் போட்டுடலாம், அவர் அங்கீகரிக்கணுமே. வாசிங்க 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே மனசுல வச்சிருக்கேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்றுபோட கடவா என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாயிருந்தார்கள். சவுல் அமலேக்கருடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடே கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியர் நடுவிலிருந்து விலகி போனான். 9வது வசனம் படிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களை முற்றிலும் அழித்து போட்டான். ஆமென் சொல்லுங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் வச்சிருவோம், பிடிக்காத மட்டும் அழிச்சு போட்டுருவோம். அல்லேலூயா. ரொம்ப பிரியமானதை மட்டும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொல்ல மாட்டோம். ஆண்டவர் சொல்றார், பிரியமானது கொல்லு. சொல்லுங்க, பிரியமானது என்ன பண்ணணும்? இல்லை, அது ஓரமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்புறம் என்ன சொல், அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும் சகல வசங்களை முற்றிலும் அழித்து போட்டான். அப்புறம் பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 15வது வசனம் மறுபடியும். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். இதுதான் தேவ ராஜ்யத்தை தேடிட்டு என்னத்தை விட்டுட்டான்? நீதியை விட்டுட்டான். அல்லேலூயா. அதுவும் நம்மள மாதிரி தான். அவன் ராஜாவானால் டூ போடுறதுல நம்பர் 1 இருக்கான் பாருங்க. அல்லேலூயா. எதுக்கா? எப்படி ஆண்டவரை ஏமாத்துங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. எதுக்கு கொண்டு வந்த? உமக்கு பலி கொடுக்க. அல்லேலூயா. சிலெல்லாம் பாருங்க, வீட்டில் சொல்லுவாங்க பாருங்க, ஏன் இப்படி போய் அநியாயமாக பண்ணுற? உடனே சொல்கிற பாயிண்ட் எடுத்து தெரியுமா? எல்லாம் குடும்பத்துக்காக தான். எல்லாம் யாருக்காக? நீதி இருக்கா? அதில் நீதி இருக்கா? யாருக்காக? உனக்காக தான்ப்பா. பொண்டாட்டியை பார்த்து சொல்கிறது, எல்லாம் உனக்காக தாண்டி, உனக்காக தான். பிள்ளைகளை உனக்காக தான். உதைக்கணும் அப்படி சொன்னான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சாமுவேலுக்கே கோபம் வந்துருச்சு. வாசிங்க 16வது வசனம்.
அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், அந்த பேச்சை விடு, அடுத்தது, கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து. ஆமா, சொல்லுதான் முக்கியம், கொல்ல முக்கியம் இல்லை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? இங்கே பாருங்க, அதுக்கு தான் சாமுவேல் சொல்றார் 22வது வசனம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? பிரதர் சிஸ்டர் கேளுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம கர்த்தர் இந்த தவறு செய்யக்கூடாது, இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இது அசுத்தம், இது மகா பெரிய கொடிய பாவம் என்று நமக்கு சொல்றாரு. ஆனா அதையெல்லாம் தைரியமா நம்ம செஞ்சு போட்டு வந்து இங்க கடவுளுக்கு சோத்திரமும் நன்றி செலுத்தினா இந்த பலிகள் கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்மளை நாமளே ஏமாத்துறோம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்த்தலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ராஜ்யத்தை தேடுறோம், அதுல ஒரு திருப்தி வந்துடுது. ராஜ்யத்தை தேடுறதுல திருப்திப்படாதீங்க, நீதியை தேடுறதுல திருப்தி ஆகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 16:20. நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. நம்ம பிழைக்கணும்னா, கவனிங்க, நம்ம பிழைக்கணும்னா நீதியையே பின்பற்றணும். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 15:1 படிங்க, 1-4. சங்கீதம் 15:1-4. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யாரப்பா வாசம் பண்ணுவான்? அடுத்தது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து. கவனிங்க, ரெண்டாவது என்னத்தை நடப்பிக்கணுமா? நீதியை நடப்பிக்கணும். மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. சத்தியத்தை எல்லாரும் சொல்லுங்க, சத்தியம். என்னத்தை பேசணுமா? சில சத்தியம் போடுவோம் பார்த்தீங்களா? சத்தியமா நான் இதை செய்யலை, அவன் தான் செஞ்சுருப்பான், பிடிங்க அவனை. அல்லேலூயா, ஆமென். அவனை தான் பிடிக்கணும் முதல்ல. இந்த சத்தியம் போட்டால முதல்ல பிடிச்சிட்டோம்னா எல்லா மேட்ரையும் கறந்துடலாம். அல்லேலூயா. என்கிட்டே சில ஆள் வந்து சொல்கிறாங்க, நான் பைபிள் மேலே சத்தியமா உன்னை உதைப்பேன்னு. அது வாலிபலோட சத்தியத்தில் நம்பாதீங்க, அது பொய் சத்தியம். அல்லேலூயா. வாலிபருக்கு போடுற சத்தியம் என்ன சத்தியம்? பொய் சத்தியம். நீங்கள் சொல்லலாம், பெரியவங்களாம் நாங்களும் தான் ஏன் பொய் சத்தியம் போடுறோம் அப்படின்னு பார்க்குறீங்க என்ன? ஆமேன். வானத்தின் பேர்லாவது பூமியின் பேர்லாவது என்ன பண்ணக்கூடாது? சத்தியம் பண்ண சொல்லிவிட்டு அடுத்த சத்தியம் பண்ணுவோம். ஆமேன். யாரெல்லாம் இது வரைக்கும் சத்தியமே நான் பண்ணதில்லைன்னு சொல்கிறீங்க? கிறிஸ்துவ விசுவாசிக்கலாம் கை தூக்க பார்க்கலாம். நான் சத்தியமே பண்ணதில்லை ரட்சிக்கப்பட்டதுலேருந்து. 1 2 வெரி குட். அப்படி இருக்கிறாங்க பாருங்க 2 பேர். ஆமேன். ஒருத்தர் கேட்டேன், நீங்கள் போய் பேச மாட்டீங்களான்னு. அவர் சொன்ன பதிலை கேட்டோன்னே நான் ஆடியே போயிட்டேன். என்ன சொன்னார்? எப்சி ஒருத்தர் கேட்குறேன், நீங்கள் போய் பேச மாட்டீங்களா? போய் பேச மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் உண்மையும் பேச மாட்டேங்கிறார். பொய்யும் பேச மாட்டானா? அப்போ என்னதான் நீ பேசுவ அப்படின்னு. கவனிங்க, தேவையில்லாமல் சத்தியம் போடக்கூடாது. ஒரு முடியை நம்மளால் வெள்ளையாக்க முடியாது. அல்லேலூயா. இருக்கீங்களா? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவர் ஆமோஸ் பிரதர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு வீட்டில் 4 வருஷம் குடியிருந்தாராம். ஒரு வீட்டில் எவ்வளோ வருஷம் குடியிருந்தாராம்? அப்போ வந்து அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அவர் காலி பண்ணுற நேரத்தில் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தாராம், டேமேஜ் ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் காசை நான் வசூல் பண்ணுவேன்னு சொன்னாராம். அல்லேலூயா. அப்புறம் கொஞ்சம் குழந்தைங்க இருக்கிற வீடு இல்லை, குழந்தைங்க இருந்தாங்களா? அப்போ இருந்தாங்க. குழந்தைங்க இருக்கிற வீடு இல்லை, எப்படி கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். அப்போ ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு டேமேஜாக இருந்துச்சான். அப்போ சொன்னாராம், இந்த 4 வருஷத்தில் இந்த வீட்டில் ஒரு சினிமா பாட்டு நான் கேட்கல, அதனால் எந்த பைசாவும் நான் பிடிக்கல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரன். அல்லேலூயா. நம்மகிட்ட இருந்தால் எல்லாத்தையும் பிடிச்சி அனுப்பிச்சிருப்பாங்க. அல்லேலூயா.
நம்ம சினிமா பாட்டு மட்டும் எல்லா பாட்டையும் போட்டு ஆடுறதில்ல பாருங்க, அதெல்லாம் ஒரு சாட்சிங்களே. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஆமென். அடுத்து 3:2 வசனம். அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும். யாரு இவன் அப்படின்னா கவனிங்க, நீதியை நடப்பிக்கிறவன் யாரா? நம்பர் 1 என்னன்னா நாவினால் புறம் கூறாமலும். எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா? இதுதான் முக்கியமான சப்ஜெக்ட். நாவினால் என்ன சொல்லக்கூடாது? புறம் கூறக்கூடாது. அப்போ நீதியை செய்யணும்னு என்ன அர்த்தம்னா நாவினால் புறங்கூறக்கூடாது. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க, நாவினால் என்ன கூறக்கூடாது? புறங்கூறக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் புறங்கூறுகிறோம். புறங்கூறி உன் ஜனங்களுக்குள் புறங்கூறி சொல்லி திரியாயாக. நீதி செய்கிற ஆளு புறங்கூற மாட்டான். ஆமென் சொல்லுங்க. உள்ளதை இல்லதை அப்படிதான் சொல்லணும், புறங்கூறாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, தெரியலன்னா அந்த ஆளை பற்றி விட்டுருங்க. ஆமென் சொல்லுங்க. ஒருத்தன் வாந்தி எடுத்தானா, ஒருத்தன் என்ன எடுத்தானா, அவன் வாந்தியில் கருப்பாக வந்துச்சான். கருப்பாக என்ன வந்துச்சான்? கருப்பாக வந்துச்சான். இதை ஒருத்தங்கிட்ட போய் சொல்லியிருக்கான், டேய் அவன் வாந்தி எடுத்தான், கருப்பாக வாந்தி வந்துருச்சுன்னு. அவன் இன்னொருத்தங்கிட்ட போய் சொன்னான், டேய் அவன் வாந்தி எடுத்தான்டா, அவன் வாந்தியில் காக்காவாக வந்துச்சாமாடா. அவன் வாந்தியில் என்ன வந்துச்சான்? அதை இன்னொருத்தங்கிட்ட சொல்லியிருக்கான். அவன் போய் சொன்னான் பாருங்க, எப்படி சொல்லிருக்கான்? அவன் தான் பயங்கரமானவன். டே அவன் வாந்தி எடுக்கும்போது வாய்க்குள்ள காக்காவாக வந்துச்சாமடா. அல்லேலூயா, அல்லேலூயா. புறங்கூறுதல். கோல் சொல்லுகிற பிராண சிநேகிதன் என்ன பண்ணிடுவானா? பிரிச்சிடுவான். அவனை மட்டும் வீட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா போச்சு, உங்கள் 2 பேரும் என்ன ஆக்கி விட்டுருவான்? பிரித்து விட்டுருவான். அல்லேலூயா. பிராண சிநேகிதன் என்ன பண்ணிடுவானா? பிரிச்சிருவான். கவனிங்க. அப்போ புறங்கூறுதல் நிறைய நேரத்தில் பாருங்க, நிறைய பேர் கவனிக்கிறீங்களா? என்ன பாருங்க, நிறைய புறங்கூறுறோம், ஆனால் தேவராஜ்யத்துக்குள்ளே வந்துடுறோம். அப்புறம் எப்படி நம்ம கூட கொடுப்பார் ஆண்டவர்? கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அடுத்தது தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். உங்களை யார் நம்புறாங்களோ, உங்களுக்கு யார் உண்மையாக இருக்காங்களோ, உங்கள் தோழன் யார்? உங்கள் நியரஸ்ட் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒருபோதும் தீங்கு நினைக்காதீங்க. அல்லேலூயா. உங்கள் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காம தீங்கு செய்யாத. 2வது நம்முடைய சிநேகிதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. முதலாவது அவர் தான். ஆமென். அவருக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யாதீங்க. இதெல்லாம் நீதியை நடப்பிக்கிற காரியம். இதெல்லாம் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஒரு எக்ஸை பற்றி ஒய் உங்கள்கிட்ட சொல்லுதுன்னா அந்த எக்ஸ் உங்கள் பக்கத்தில் இல்லாமல் அந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. அல்லேலூயா. அப்படியா சொன்னான்? அவன் சொல்லியிருக்கவே மாட்டான், நம்மளை பற்றி சொல்லி கொடுத்துருவான். அல்லேலூயா. அவனை பற்றி இப்படி சொன்னான், அப்படியா அவனை இன்றைக்கி என்ன பண்ணுற பாரு வந்தான்னா. அல்லேலூயா. அவன் இவன் வேலையை முடிச்சு அவன் போயிடுவான். 2 பேரும் என்ன பண்ணிடுவான்? சண்டை மூட்டி விட்டுட்டு. அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை, முதல் வசனத்தை மறுபடியும் படிங்க. முதல் வசனத்தை படிங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிக்கிறவன் யாரு? எல்லாரும் கவனிங்க. நீதியை நடப்பிக்கிறவன் யாருன்னா நாவில புறங்கூற மாட்டான். நீ புறங்கூறிட்டு ஜெபம் பண்ணது ஜெபம் கேட்காது. நம்ம புறங்கூறிட்டு செலுத்துற காணிக்கை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நம்ம புறங்கூறிட்டு அனுசரிக்கிற எந்த ஓய்வுனாலையும் தேவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். நீதியை நடப்பிக்கிற ஒரு மனுஷன் புறங்கூற மாட்டான். தோழனுக்கு என்ன செய்ய மாட்டான்? தீங்கு செய்ய மாட்டான். அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை கர்த்தருக்கு பயப்படுகிறவன அவன் கனம் பண்ணுவான். ஆமென் சொல்லுங்க. அவன் யார்? என்ன பண்ணுவானா? கனம் பண்ணுவானாம். அல்லேலூயா. ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேறும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சாட்சி சொல்றாரு. சொல்லுங்க, கர்த்தர் யாரை குறித்து சாட்சி சொல்றாரு?
என் ஆபிரகாம் வர்ற பிள்ளைக்கு நீதியின் நியாயத்தையும் கற்றுக் கொடுப்பான்னு சொல்லி ஆபிரகாமை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறாரு. இன்னைக்கு நம்மளை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கணும். என் மகனே, அருமையான மகளே, உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தேன், உனக்கு 2 பிள்ளையை கொடுத்தேன், உனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தேன். இந்த பிள்ளைகளை நீ நீதியின் நியாயத்தின்படி அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறோம். என்ன பாருங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ், அந்த காரியம் இந்த காரியம் எல்லாம் சொல்லித்தரோம், சந்தோஷம்தான். அதை காட்டிலும் உத்தமமாக வாழ்கிறது எப்படி, நீதி நியாயத்தை செய்கிறது எப்படி, அல்லேலூயா, அப்படிங்கிறத ஒரு தாய் தகப்பன் போதிக்கணும். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்யணும்னு சொல்லி, கர்த்தருடைய வழியை காத்து நடக்கணும்னு சொல்லி ஆபிரகாம் என்ன பண்ணுவானா? கட்டளையிடுவான். ரெக்வெஸ்ட் பண்ண மாட்டான். அப்பா செய், கட்டளையிடுவான். ஆமீன் சொல்லுங்க. இது ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிள்ளைகளுக்கு கட்டளையிடணும். நீதி நியாயத்தை நீ செய்யணும் இந்த பூமியில் வாழும் பொழுது, உண்மையை முத்தமாய் நீ இருக்க வேண்டும் இந்த பூமியில் வாழும் பொழுதுங்கிறத உங்கள் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பேனா பென்சில் கூட எடுத்துகிட்டு வந்துட்டான்னா வெரி குட்னு சொல்லாதீங்க, யாருது இந்த பேனான்னு கேட்கணும். உங்கள் பிள்ளை ஸ்கூல்லேருந்து வரானா, அம்மா என்ன டீச்சர் அடிச்சிட்டாங்க, வா அந்த டீச்சர் போய் நம்ம அடிக்கலான்னு போகக்கூடாது. நீ என்ன பண்ணன்னு கேளுங்க. அல்லேலூயா. நீ என்னப்பா பண்ண? சும்மா டீச்சர் அடிப்பாங்களா? சொல்லுங்க, அடிக்க மாட்டாங்க. டீச்சருக்கு என்ன வேற வேலை இல்லையா? நீ என்ன தப்பு பண்ண அதை முதல்ல கேட்கணும். நம்ம தான் பேரண்ட். ஆமேன். கட்டளை இடுங்க, பிள்ளைகளுக்கு கட்டளை இடுங்க, நீதி நியாயத்துக்கு கட்டளை இடுங்க. அதை கமாண்ட் பண்ணுங்க, அது ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடாது, கமாண்ட் பண்ணணும், கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. ஆமேன். இந்த நல்ல பழக்கங்களை நீதி செய்யுங்க, உண்மையா இருங்கப்பா. நம்ம கட்டளை கொடுக்கணும். ரொம்ப செல்லம் கொடுத்து பிள்ளைகளை என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம எடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. உண்மையாரு, நேர்மையாயிரு, நீதியாயிரு. அல்லேலூயா. இதை சொல்லி கொடுக்க வேண்டிய வேலை நம்முடைய வேலை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்க. யோபு 27:6. எனக்கு ரொம்ப பைபிளில் பிடிச்ச வசனம் இதுதான். யோபு 27:6. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. அல்லேலூயா. மை ரைச்சஸ்னஸ் ஐ ஹோல்ட் ஃபாஸ்ட். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. என் நீதியை கெட்டியாக என்ன பண்ணியிருக்கிறேன்? ஆங்கிலத்தில் சூப்பராக போட்டிருக்கு, வேகமாக பிடிச்சிருக்கிறேன். எப்படி பிடிச்சிருக்கேனா? அல்லேலூயா. எல்லாரும் பைபிள் பார்க்க வேண்டாம், என்ன பாருங்க. யோபு நீதி எப்படி பிடிச்சிருக்காரா? யோபோட நிலைமை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. 10 பிள்ளைங்க இறந்துட்டாங்க, வேலைக்காரங்க செத்து போயிட்டாங்க, ஆடு மாடுகள் போச்சு, சொத்து எல்லாம் போச்சு, உடம்பு பூரா பருக்கள், ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நிறைய சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப பலவீனமாக இருக்கிறான். ஒரு ஓட்டை சொரிஞ்சுக்கிட்டு ஒரு அப்படி பரிதாபமாக இருக்கிறான். ஆனால் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னா, என் நீதியை நான் எப்படி பிடிச்சிருக்கேனா? அல்லேலூயா. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் நீதியை கெட்டியாக பிடிப்போம், நீதியை எட்டி வதைப்போம். நீதியை கெட்டி பிடிப்போமா? எட்டி விடுவோம். அது எங்கே போய் விழுகுன்னு நமக்கு தெரியாது. சின்ன பிரச்சனை கூட நம்மளால் நீதியை கெட்டியாக பிடிக்க முடியலங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த வார்த்தை அப்படியே இறுதியத்தை காலையில் நான் படிக்கிறேன், அப்படியே ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் அப்படிம்பாங்க, அப்படி ஆயிட்டு. என் நீதியை கெட்டியாய் பிடித்து இருக்கிறேன், நான் அதை நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. சில நேரத்தில் நம்மளை வாதிக்கும் பார்த்துருக்கீங்களா? சில விஷயம் போட்டு ஐயோ இது தப்பு செஞ்சுட்டேனே. வாதிக்குமா வாதிக்காதா? அது ஃபஸ்ட்டு தான் அப்படி இருக்கும், செகண்ட் டே அப்படி இருக்கும், தேர்ட் டே அப்படி இருக்கும். 1 வீக்குக்கு அப்புறம் அது என்ன பண்ணிடும்? சமாதி ஆயிடுறியா? சமாதி ஆயிரும். அப்புறம் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருப்பையா. என்னைக்கு நம்ம மனசாட்சி சாகுதோ அன்னைக்கு நம்ம ஆத்துமா செத்து போயிடும். அல்லேலூயா. ஆத்துமா என்ன பண்ணிடும்? செத்துரும். அப்படியே அழுது தாவீது போய் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காரு. எப்போ பார்த்தாலும் நல்லா ஜெபிக்கிறவர், பாட்டாக வரும். எப்பயுமே பேனா டைரியோடு தான் தாவீது இருப்பார். தாவீது எப்பயும் சும்மா இருக்க மாட்டார். எப்போ எடுப்பார்? பேனா சொல்லுங்க, டைரி. இப்போ பேனா டைரி எடுத்துட்டாரு, போய் தப்பு பண்ணிட்டு வந்துட்டு எழுதுறாரு. பாட்டே வரல. சாரி கா மாங்கிறார் ஆண்டவர், கோ அவுட்டுங்கிறார்.
அது என்னடா அது பாட்டு வரலையே, வாட்சி பார்க்குறாரு, கிண்ணறத்தை எடுத்து ஏதோ பேய் போட்டு தானே வருது. அல்லேலூயா. போனதெல்லாம் என்ன பண்ணுது, வருது, திரும்பி ஆடுது, தலையை விரிச்சு போட்டு. தாவீதுக்கு ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் அப்படி பிரசன்னம், உட்காந்தோடனையும் ஆவியனர் அப்படி ஆவியானவர் வந்து இறங்கிடுவார். அப்படியே உடம்பெல்லாம் அப்படி என்ன ஆகிடும், ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே ப்ரெசன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தா தாவீதை உட்காந்து நோட்டும் எழுத முடியல, பாட்டும் எழுத முடியல, ஜபமும் ஓட மாட்டேங்குது. தாவீதுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ. ஆனால் ஆண்டவர் எழுதுறாரு பாருங்க, இருதயத்துக்கு அவர் தான் ஏற்றவனா. பாவம் செஞ்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், தான் பாவம் செஞ்ச அந்த விஷயத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் பாருங்க. சவுல் என்ன சொன்னார், நான் செய்தது யாருக்காக? அதான் இங்கே சொல், நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை எங்க, என்னங்க யோசேப்பு, என்னங்க தாவீது, இங்கே பாருங்க ஒரு ஹீரோ நிற்கிறாரு. அல்லேலூயா. என் நீதி எப்படி பிடிச்சிருக்கேன், கெட்டியா, ஐ ஹோல்ட் ஃபாஸ்ட், விடமாட்டேன். யோபு உடம்பு பூரா பருக்கள் வந்துருச்சு, விடமாட்டேன். கொப்பளை வந்துருச்சு, விடமாட்டேன். பிள்ளை செத்து போச்சு, விடமாட்டேன். சொத்து போச்சு, விடமாட்டேன். நம்மளா இருந்தா என்ன, யோபு ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்தால் முதல்ல தள்ளி விட்டு ஓடி போயிடும். ஆண்டவரா, அப்பா கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், நான் அதை என்ன வந்தாலும் நம்புவேன். இந்த பாட்டெல்லாம் எவ்வளோ பக்தர்கள் அப்படி எழுதி. இந்த ஒரு இன்னைக்கு பிரசங்கமே இந்த ஒரு வசனம் தாங்க. நான் கெட்டியாய் அவரை பிடிச்சிக்கிட்டேன். கெட்டியாக எந்த மனுஷனையும் பிடிங்க, அவன் நம்மளை அவ்வளோதான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருவேன். ஏன் கவலையாக இருக்கும், அழுவாங்க, ஐயோ இவங்க இல்லையே என் கூட அப்படின்னு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள ரொம்ப நேசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நான் சொல்லித்தட்டுமா, இன்றைக்கி நீங்கள் இயேசுவை நேசிங்க, எதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. அல்லேலூயா. இயேசுடைய பிரச்சனை இல்லைன்னா தான் நம்ம வருத்தமே படுவோம். ஆமேன். அடுப்பு 27:6 எல்லோரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். எல்லோரும் சேர்ந்து படிங்க. பிரதர்ஸ் கூட படிக்கலாம், பைபிளை புரட்டலாமா? எல்லோரும் சேர்ந்து படிங்க, படிங்க. இருதயம் சொல்லாது, நீ இந்த மாதிரி விட்டுட்டியே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நீ கடவுள் விட்டுட்டியே. அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல யோபு, வாய்ப்பே கொடுக்கல. அல்லேலூயா. பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை படிங்கண்ணே. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. தேவனை பற்றி என்ன சொல்லல. சில நேரத்தில் நீதியை பேசும்போது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு விதமான அச்சம் உண்டாயிடுது. நீதியை குறித்து ஜனக்கிட்ட பேசும்போது பாருங்க, யோவான் சனுடைய பிரசங்கத்தை கேட்டோன்னே ஜனங்களாம் பயந்தாங்க. ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு, 24வது அதிகாரத்தில் ஒருவிட்ட போய் பேசுகிறாரு. அப்போஸ்தலர் 24:25 அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயமடைந்து. ஃபெலிக்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சு, பயமடைந்து. அதனால தான் நம்ம நீதியை பேசுறதே இல்லை. விசுவாசிக்கிட்ட என்ன வந்துடுது, என்ன வந்துடுது, பயம் வந்துடுது. அல்லேலூயா. என்ன வந்துடுது, பேலிக்ஸ்க்கு பயம் ஆயிடுச்சு. பேலிக்ஸ் சாதாரணமான ஆள் கிடையாது. வாசிங்க. இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றார். நம்மால் ஏற்கனவே பேசினாரே பயமா இருக்கும். யாரு, பவுல். இவர் போய் பிரசங்கம் பண்ணாலே எல்லாருக்கும் அங்கே இருக்கிற அத்தேனை பட்டணம், ஏதென்ஸ் பட்டணத்தில் போய் பேசுகிறாரு. அங்கே தான் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் உருவாகுறாங்க. கிரேக்க தத்துவ ஞானிகள் அரிஸ்டாட்டில், அப்புறம் சாக்ரட்டிஸ் எல்லாம் அங்கே தான் உருவானாங்க. அங்கே போய் நம்மால் பவுல் கலக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தத்துவ ஞானிகள் மத்தியில் போய் பேசுகிறாரு. ஆமீன். இவர் பேசினாலே இவருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர், வாயாடி. இன்னொரு பேர் இருக்கு, என்னது, கொள்ளை நோய். பவுலுக்கு பேர் என்னது, ஆமீன். நம்ம சொல்லுவோம் பவுல் போனாலே அங்கே எல்லாருக்கும் அப்படி என்ன ஆயிடுமா, கொள்ளை நோய். அது என்ன நோய், நம்ம போய் வேற ஏதாவது நோய் உண்டாக்கிடக்கூடாது. என்ன நோய், கொள்ளை நோய்.
ஆமென். இவர் பேசுகிறாரு, அப்படியே இவனுக்கு என்ன ஆயிட்டு, பயம் வந்துட்டு. உண்மையாகவே பவுலை எல்லாம் பார்க்கணும் நம்ம. அந்த கப்பலில் நின்று பேசுகிறாரு, அத்தனை பேருக்கு நடுவில் கைதியான அவர். ஆமென். பேசின உடனே அப்படியே கப்பல் கேப்டன்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். ஆமென் சொல்லுங்கள். அந்த 28 வசனம் படிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆமென். ஒரு முறை பவுல் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தன் எத்தனாவது மாடியிருந்து கீழே விழுந்தானா? அந்த வசனத்தை எடுங்க யாராவது, படிங்க. அப்பொழுது ஐதீகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். கவனிங்க, பவுல் பிரசங்கத்தை கேட்டு இவன் செத்தே போயிட்டான். அல்லேலூயா. ஐத்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்துருந்து, ஜன்னல் எங்கே உட்காந்துருக்கானா? ஜன்னலில் உட்காந்து, படிங்க, உட்கார்ந்துருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில், இவர் இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தாப்புல பேசுவார். இயேசு 3 நாள் பேசினாலே இவர் ரொம்ப நேரம் பேசுவார். நல்ல வேளை பவுல் அப்பயே இருந்து அப்பயே சாத்து மாதையை மட்டும் போயிட்டார். இப்போ வந்துருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம். நமக்கு 2 ஹவருக்கு மேலே பாடி என்ன பண்ணாது, ஒரு இடத்துல உட்காராது. இப்போயே 2 ஹவருக்கு எத்தனை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். 3ஆவது மெத்தையிலிருந்து கீழே விழுந்துட்டாரு. 3rd ஃப்ளோர்லேருந்து என்ன பண்ணிட்டாரு, கீழே விழுந்து செத்துட்டார். அது எங்கே உட்காந்துருந்தாரா? ஜன்னலில். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிது. ஒரு பவுல் ஏற்கனவே பேசுகிற பிரசங்கமெல்லாம் வெட்டு ஒன்று, இதை கேட்கறதுக்கு யார் ஓடி வந்தது? வாலிபன். அது இடம் கிடைக்கல, எங்கே உட்காந்துருக்கான்? ஜன்னல்லையாவது எப்படியாச்சும் இந்த பிரசங்கத்தை நம்ம என்ன பண்ணிடணும், கேட்டோன்னு பிடிச்சி ஃபுட்போர்டு அடிக்கிற மாதிரி உட்காந்து என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப நேரம் உட்காந்து கேட்டிருக்கான். டயர்டில் தூங்க வந்துருச்சு. அல்லேலூயா. 10வது வசனம். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். ஆமா, அவனை எழுப்பிட்டார் பவுல். ஏன் தூங்குறவன் செத்து போனா, செத்தவனை ஏன் எழுப்பணும்? அப்படியே விட்டுருக்கலாமே. இல்லை, ஏன்னா இந்த வாலிபன் 3ஆவது மெத்தைக்கு போய் ஜன்னலில் உட்காந்து இவருடைய பிரசங்கத்தை என்ன பண்ணுறார், ஆர்வத்தோட கேட்குறார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேற எவனாவது கீழே உட்காந்து செத்து போனால் போயிருக்கோம். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒரு பிரசங்கத்தை, அதுவும் யார் பிரசங்கம், இயேசு பிரசங்கத்தை கேட்கலாம். அவர் என்ன பண்ணுவார், விதைக்கிறவர் புறப்பட்டான், ஒரு விதை கல்லில் விழுந்துச்சு, முள்ளில் விழுந்துச்சு, கற்பாறையில் விழுந்துச்சு அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் நம்மால் அப்படி கிடையாது. உனக்கு நரகம் ரெடியாக இருக்குதும்பார். அல்லேலூயா. உன்னை என்ன சட்டியில் போடுவேன்னு சொல்லுவார். ஆனால் இந்த பிரசங்கத்தை கேட்குறதுக்கு ஒருத்தர் ஓடி ஜன்னலில் உட்காந்து எட்டி பார்த்து கேட்டிருக்கான் பாருங்க. ஆமேன். எழுப்பிட்டார் பவுல் உயிரோட. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வசனம் பாருங்க. அதுக்கு தான், அதான் பவுலுடைய பிரசங்கம் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அதை வாசிக்கும்போது ஃபேலிக்ஸ் பயமடைந்தான், நீதியை குறித்து பேசுகிறான். ஆமேன். நீதியை குறித்து பேசும் பொழுது ஃபேலிக்ஸ் பயமடைந்து, அப்புறமா வர்றேன் நீ போன்னு பவுலை என்ன பண்ணிட்டாரு, அனுப்பி வைத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:11. மன்னிக்கணும். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. தீமோத்தேயுக்கு சொல்றார், தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டுட்டு எதை தேடு, நீதியை தேடு. அல்லேலூயா. தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணத்தை அடையும்படி நாடு. அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு விசுவாசம் மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா கூட கிடைக்கும், ஜெபம் பண்ணால் கூட கிடைக்கும், கோயிலுக்கு வந்தால் கூட கிடைக்கும், காணி கொடுத்தா கூட கிடைக்கும், எல்லாம் கூட தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கூட கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நீதியை தேடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீதியை கூட வைக்கணும். அநீதி பண்ணக்கூடாது, புறங்குறக்கூடாது, அயலான் மேல் நிந்தையான பேச்சை பேசாதீங்க. அல்லேலூயா, ஆமேன். சரி, நம்ம எல்லோரும் எழும்பி நிற்போம். எழும்பி நில்லுங்க, ஜெபிக்கலாம். டைம் ஆகி போச்சு. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த
இரண்டாவது ஆராதனையிலும் அப்பா இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த நீதியும் தேடணும், நீதியும் தேடணும். இன்னைக்கு நாங்கள் நீதியை விட்டுட்டோம் ஐயா. இயேசுநாதர் சொல்றாரு, மாயக்காரராகிய வேத பாரகரே உங்களுக்கு ஐயோ, இதெல்லாம் செய்கிறீங்க, இதையும் செய்யுங்க, அவைகளையும் விட்டு விடாதிருங்க, ஆனால் நீதி நியாயத்தை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். 7ஆம் நாள் ஓய்வு நாள், அந்த எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு சொல்றாரு, ஒருத்தனை சுகமாக்கினார். உடனே சொல்றாங்க, இல்லை இது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் கழுதையாவது எருதாவது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் கீழே விழுந்துருச்சுன்னா, ஒரு பள்ளத்தில் விழுந்துருச்சுன்னா அதை எடுக்க மாட்டேயான்னு ஆண்டவர் கேட்குறார். அல்லேலூயா. இன்னைக்கு பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு நீதி நியாயத்தை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் தேவ ராஜ்யத்தை செய்கிறோம், கட்டுறோம், ஆனால் நீதியோடு செய்யுங்க, நீதியோடு கட்டுங்க. எல்லாம் ஆண்டவர் நமக்கு சேர்த்து கொடுப்பார், கூட கொடுப்பார். ஆண்டவர் இந்த நாளில் கூட இயேசுவை எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நீதியை நீங்கள் வெளிச்சத்து போல் மாற்றுவீங்க, எங்கள் நியாயத்தை நீங்கள் பட்டப்பகலை போல் மாற்றுவீங்க. ஆண்டவரே, நிச்சயமாக இந்த நீதி அழுக்கான கந்தை தான், ஆனால் அந்த அழுக்கான கந்தையை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர், இந்த காலை வேலையில் கூட சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நீதியும் தேடணும், ராஜ்யத்தை மாத்திரமல்ல நீதியும் தேடணும். அப்போ தான் கூட கொடுக்கப்படும், அப்போ தான் கூட கொடுக்கப்படும். இயேசுவே, இயேசுவே, மனதார சத்தியத்தை பேசணும், உத்தமனாய் நடக்கணும். ஆண்டவரே, தன் அயலானுக்கு தீங்கு செய்யக்கூடாதப்பா, தன் தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது ஆண்டவரே, புறங்கூறக்கூடாது ஆண்டவரே, அயலான் மேல் பேசுகிற அந்த நிந்தையான பேச்சை நாங்கள் எடுக்கக்கூடாது ஆண்டவரே. இயேசுவே, எல்லாவற்றையும் செய்துவிட்டு தேவ சமூகத்தில் வந்து நின்னா ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருவாருங்கிறது அது நம்மளுடைய தவறான நம்பிக்கைங்க, தவறான நம்பிக்கை. தேவ பிள்ளைகளை, தம்முடைய பிள்ளைகள் நீதி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் நமக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு, நீதிமான். அல்லேலூயா. நமக்கு வச்சிருக்க பேர் இருந்தால் நம்ம நீதிமான். நம்ம நீதி செய்யணும், நீதி செய்யணும், நீதியாய் வாழணும். ஆண்டவர், இந்த காலை வேளையில் அப்படியா எங்கள் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், நீர் ஒருவரே எங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வீரா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் வசனத்தை கேட்ட தேவ மக்கள் அனைவரோடு கூட அப்படி வருகை பரியந்த மென்னலைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபங்கள் நடக்குது, 40 நாள் ஜெபங்கள் நடக்குது. வந்து கலந்து கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.